அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்னைக்கு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரங்கநாதருடைய திருக்கோவிலான ஸ்ரீரங்கப்பட்டணம் அப்படிங்கிற கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாண்டியா அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நிமிஷாம்பாள் தேவி கோயிலும் நம்மளோட ஸ்ரீபக்தி சேனல்லே எடுத்து போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கும் நான் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன், அதையும் பாருங்கள். இந்த கோவிலுக்கு பெங்களூர்லேருந்து நிறையா பஸ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீரங்கப்பட்டணத்துலேருந்து மைசூர் 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மைசூர்லேயும் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. நம்ம வந்தால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப அற்புதமான இடங்கள் எல்லாமே. நம்ம பெருமாள் கோவிலோடைய பிரம்மாண்டமான ராஜ கோபுரத்தை தான் பார்க்குறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்களை தேடித்தரும். வாங்க நம்ம கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போய் சுவாமியும் பார்க்கலாம். காவேரி ஆறு பாயும் வழியில் அதன் மத்தியில் தீவு போல் அமைந்த 3 ஸ்தலங்களில் பெருமாள் ரங்கநாதராக காட்சி கொடுக்கிறார். அதில் முதல் தலம் இந்த கோவில் என்பதால் இதற்கு ஆதிரங்கம் என்ற சிறப்பு பெயர் உண்டு. இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா, சப்த ரிஷிகளில் ஒருவரான கௌதமர் தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட போது இத்தலத்திற்கு வந்தார். பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டி இங்கு தவம் இருந்தார். சுவாமி அவருக்கு சயன கோலத்தில் காட்சி தந்தார். பெருமாள் தனக்கு காட்சி தந்த கோலத்தில் இங்கு எழுத்தருளும்படி வேண்டினார். பெருமாளும் கௌதம மகரிஷியோட ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு இந்த தலத்திலே ஒரு புற்றின் மத்தியில் என்னோட வடிவம் இருக்கிறதாகவும் அதை எடுத்து பிரதிஷ்டை செய்யும்படியும் சொல்கிறார். கௌதமரும் புற்றில் இருந்த பெருமாளை கண்டெடுத்து ரங்கநாதர் என்ற திருநாமம் இட்டு இந்த கோயிலை பிரதிஷ்டையும் பண்ணுறாரு. இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் சால கிராமத்திலான சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறது ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே மண்டபத்தூணில் அழகான தசாவதார காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம். முற்றிலுமான ஒரு கல்கோவில் இது. பஞ்சரங்க கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டணம் தான் முதன்மையான திருக்கோவில். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீரங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. திருப்பேர் நகரில் இருக்கக்கூடிய அப்பக்குடத்தான் திருக்கோவில், திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி திருக்கோவில், வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவில், இந்தரோவில் இருக்கக்கூடிய பரிமள ரங்கநாத பெருமாள் கோயில், இது எல்லாமே பஞ்சரங்க கஷேத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இங்கே காவேரி நதிக்கரையில் உள்ள ரங்கநாதர் கோயில்களாகவும் சொல்லப்படுகிறது. கோவில் இருக்கக்கூடிய மூலவர் ரங்கநாதர் யோக சயனத்தில் காட்சி கொடுக்கிறார். இவர் ஒரு சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சால கிராமத்திலே ஆன ரொம்ப அற்புதமான திருமேனி தான் நம்ம பார்க்குறோம். தாயார் ரங்கநாயகிக்கும் தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வேண்டிக்கிறதுனால நமக்கு சகல செல்வங்களும் சேரும். இங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிரார்த்தனை அறியாமல் செய்த பாபம் நீங்க இந்த கோயிலை வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த கோவில் உள்பிரகாரத்தில் சுவாமியை சுற்றியே நிறைய தனி சன்னதிகள் அமைச்சிருக்காங்க. அங்கே லக்ஷ்மி நரசிம்மர், சுதர்சனர், அதுக்கப்புறம் கஜேந்திர வரதர், வெங்கடாச்சலபதி, ஆஞ்சநேயர், கருடாழ்வார்களுக்கும் தனி சன்னதி இருக்குது. சன்னதியோட முகப்பில் சதுர்விம்சதி கம்பம் என 2 தூண்கள் பெருமாளின் பிரதான 24 வடிவங்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. பெருமாளுடைய உற்சவ திருமேனிகள் எடுத்து போகக்கூடிய சேஷ வாகனம், கருட வாகனம் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த கோவிலில் முக்கியமாக இன்னொரு ஸ்தல வரலாறு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பூலோகத்தில் உள்ள புண்ணிய நதிகள் எல்லாம் தங்களிடம் சேர்ந்த பாவங்களை போக்க ஐப்பசி மாதத்தில் காவேரியில் நீராடி போக்கிக் கொள்கின்றனர். பாவங்கள் தண்ணீர் கரைந்ததால் காவேரி கோர வடிவம் பெற்றாள். தனது பாவம் நீங்க இத்தலத்தில் உள்ள பெருமாளை பூஜித்தாள். சுவாமி அவளுக்கு காட்சி தந்து பாப விமோச்சனம் கொடுத்தார். மேலும் தனது திருப்பாத தரிசனத்தை அவளுக்கு நிரந்தரமாக தரும் வகையில் தன் காலடியிலும் இருக்க அனுமதித்தார். எனவே இங்கு கையில் மலர் வைத்தபடி காவேரி பெருமாளின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாள். ஆடிப்பெருக்கென்று ரங்கநாத சுவாமி காவேரிக்கு எழுந்தருளுகிறார். அப்பொழுது சுவாமி சார்பில் புடவை, அரிசி, வெல்லம், வளையல், மஞ்சள், குங்குமம், பூ ஆகிய மங்கள பொருட்களுடன் நதியில் விடப்படுகிறது. காவேரி நதி தன் பாவத்தை போக்கியதற்கு நன்றி கடனாக இவ்விடத்தில் மட்டும் ரங்கநாதருக்கு மாலை இட்டது போல் பிரிந்து ஓடுகிறது.
இந்த கோவிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய மதில் சுவர்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு கோட்டை மாதிரியே வந்து இருக்கும். கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோபுரங்கள்லாம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக வந்து நமக்கு இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து துளசி மாடம். இதுவும் வந்து கல்லாலேயே வந்து அமைச்சிருக்காங்க. அவ்வளோ அழகான நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளும் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணர், அதுக்கப்புறம் வந்து ரங்கநாதர் பள்ளிக்கொண்ட மாதிரிலாம் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு திருக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே வந்து பெருமாள் கோயில்களெல்லாம் வந்து மார்கழி மாதத்துல தான் வந்து வைகுண்ட ஏகாதசி சுவாமி சொர்க்கவாசலை வந்து கடப்பார். ஆனால் இந்த கோவிலில் ரங்கநாதர் வந்து மகர சங்கராந்தி என்று, அதாவது பொங்கல் அன்னைக்கு மாலையில் தான் வந்து சொர்க்கவாசலை வந்து கடக்கிறார். இந்த நிகழ்வு வந்து ஒரு திருவிழாவாகவே 9 நாட்கள் வந்து சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த கோவிலில் ரதசப்தமியை ஒட்டி பெருமாள் வந்து சூரிய உதய நேரத்தில் வந்து சூரிய மண்டலம் என்ற வாகனத்தில் வந்து எழுந்தருளி பின்பு வந்து தேரில் புறப்பாடாகிறார். இங்கே வந்து ஒரே மாதத்தில் வந்து 2 பிரம்மோற்சவம் நடப்பதும் வந்து வெகு சிறப்பாக வந்து சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் முக்கியமாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் என்ன அப்படின்னா, வைகாசி பௌர்ணமி அன்று கருட சேவை, ஆனி சித்திரை நட்சத்திரத்தில் சுதர்சனர் ஜென்ம நட்சத்திர பூஜை, தாயாருக்கு ஆடியில் ஊஞ்சல் உற்சவம், ஆடிப்பூரம், நவராத்திரி, தை அமாவாசை அன்று கருட ஜெயந்தி, தைப்பொங்கல், ரத சப்தமின்னு முக்கியமான திருவிழாக்கள்லாம் சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது. நம்ம இங்கே பார்த்துட்ருக்கக்கூடிய சன்னதி தான் வந்து பிரசன்ன வெங்கடாச்சலபதியோட சன்னதி. திருப்பதியில் பெருமாள் எப்படி இருக்காரோ அதே மாதிரிங்கேயும் விசேஷமாக வந்து பெருமாளை வந்து அமைச்சிருக்காங்க. பஞ்சரங்க கஷேத்திரங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தான் இன்னைக்கு வந்து பார்த்தோம். ரொம்ப சிறப்பான கோவில் தான் நம்ம ஸ்ரீபக்தி சேனலை இன்னைக்கு வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.